இவரு ஒரு அண்டா மாதிரி வாயை பொழந்து அப்படியே ஒரு பொண்ணு லபக்கு முழுங்கிடுறாங்க. இதை ஒரு பொண்ணும் அவங்க அப்பாவும் பாத்துறாங்க. பார்த்தோன்னே ஐயோ நம்மளையும் சாப்பிட போறாண்டா அப்படின்னு சொல்லி குடு குடு குடுன்னு பதறி அடிச்சு வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுக்கு போனாலும் நான் விட மாட்டேனே அப்படின்னு சொல்லி அந்த அண்டாவாயை பின்னாடி துரத்திக்கிட்டே வந்து இப்ப பாரு நீ எப்படி முழுங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஒரு குச்சி எடுத்து சாத்தி எடுத்துறாங்க. ஐயோ அடுத்து இவன் அப்பாட்ட தானே போவான், அவரையும் காப்பாத்துறமே அப்படின்னு சொல்லி இவர் தள்ளி விட்டு அவரை போய் காப்பாத்தி ஒரு வண்டியில கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அந்த டைம்ல தான் இதுக்கு முன்னாடி யார் அந்த அண்டாவாயை முழுங்கினாங்களோ அதே பொண்ணு வெளியே நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏ வா வா உனிதான் காப்பாத்த வந்திருக்கேன் வா வா அப்படின்னு சொல்லி வண்டிக்குள்ள வலிச்சு போட்டு கூட்டிட்டு போறாங்க வீட்டுக்கு. அந்த பொண்ணு பயபக்தியா போய் வீட்டுல உட்காந்துருக்குன்னு பார்த்தா உங்க அப்பாவே பிடிச்சி கடிச்சு வச்சிருது. என்ன எங்க அப்பா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க. அடுத்த நிமிஷமே அந்த புள்ள குடு குடு குடுன்னு ஓடிடுது. ஐயோ அப்பா அப்பா எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லி எழுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அண்டாவாயை வராங்க. ஐயோ உனக்கு என்னையா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற டைம் தான் இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாது, என் வாய்க்குள்ள வாங்க அப்படின்னு சொல்லி காட்டிட்டே இருக்காங்க. சரி ஓகே உள்ளதான் போய் பாப்பமே அப்படின்னு இவங்களும் உள்ள போறாங்க. ஆனா உள்ள போனாதான் ஒரு சோலார் சிஸ்டமே உள்ள குடியிருக்கிற மாதிரி இருக்கு. யாரா நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த உலகத்தையே மொத்தமா அழிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிருமி வந்திருக்கு. அந்த கிருமி இந்த பொண்ணு மூலமா தான் எல்லாமே ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு, அதை அழிக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி சரி அப்படியா எங்களை வெளியே விடு, நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நானே அழிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே போறாங்க. ஆனா வெளியே போகும்போது முட்டும் போதே அவங்க அம்மா கொண்டு போடுறாங்க. அடி பாவி இப்படி கொன்னுட்டியேடி இவன் தானே நம்மளை காப்பாற்றவே வந்தவன் அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே எனக்கு எப்படி தெரியும் இவன் தான் நம்ம வீட்டுக்கு கொல்ல வந்தான்னு நினைச்சு கொண்டுட்டேன் இவனை அப்படின்றாங்க. ஐயோ இந்த உலகத்தை இப்ப நாம தான் காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த ரோஸ் கலர் சொக்கா பொண்ணை கட்டுறாங்க. யாரோ ஒரு பொண்ணு கேக்குது, ஏமா இந்த நேரத்தில் நீ நம்ம அங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன்னை கொல்லத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க இதே மாதிரி குடு குடு குடுன்னு ஓடி வருது. என்னாச்சுன்னே தெரியல, மறுபடியும் கடிச்சு வச்சு அந்த பொண்ணையும் அதே மாதிரி மாத்தி விட்டுருது அந்த ரோஸ் கலர் சொக்கா பொண்ணு. நம்ம ஹீரோயினை எப்படியோ போராடி எல்லாத்தையும் பிடிச்சி அந்த வாய்க்குள்ள போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அதுல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினே பிடிச்சி அந்த வாய்க்குள்ள போட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அதுல போய் மாட்டிக்கிறாங்க. ஆனாதான் தெரியுது, ஆனா அங்க போனாதான் தெரியுது இந்த ரோஸ் கலர் சொக்கா பொண்ணு மாதிரியே உள்ள ஒரு பொண்ணு இருக்கு, அதுதான் ஒரிஜினல். இந்த பொண்ணோட சோலை மட்டும் புடுங்கி வச்சுக்கிட்டு நீ நான் சொல்றதுதான் பண்ணணும், நான் பண்றதுதான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த புள்ளைய போட்டு ஆட்டி வைக்குதுன்னு அப்புறம் தான் தெரியுது. சரி ஓகே நீ இப்ப நீ ஹக் பண்ண அந்த கிருமியெல்லாம் என் மேல ஒட்டிக்கும், நீ அப்படியே பறந்து போயிடு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிருமி எல்லாமே இவங்க மேல வருது. அந்த குட்டி பொண்ணுனால நீ அந்த பொண்ணை ஏமாத்திட்டு இருந்திருக்க, எங்கிட்ட இதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லி அங்க மேல ரோஸ் கலர் சொக்கா பொண்ணா இருந்தது எல்லாமே நம்ம ஹீரோயின் மாதிரியே மாறிடுச்சு. நம்ம ஹீரோயின் அந்த நிறைய பேர் மாறி இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஒரே மைண்டா கொண்டு வந்து இப்ப நீங்க எல்லாருமே இந்த வாயில குதிங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே அந்த வாய்க்குள்ள குதிக்கிறாங்க. மொத்தமா இதுக்கு முன்னாடி மாத்தினவங்க எல்லாருமே நார்மலா ஆயிட்டாங்க. இந்த விஷ கிருமியா அழிஞ்சு போயிடுது. இனிமேல் உன்னால யாரையுமே மாத்த முடியாது, உலகமா எதையுமே மாத்த முடியாது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்க டைம்ல நம்ம ஹீரோயின் முழு சக்தியை இழந்து போயிடறாங்க. ஐயோ நான் சாக போறேனா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க டைம்ல நீ பயப்படாத நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த அண்டா வாய்க்குள்ள ஒரு பேங்க் லாக்கருக்குள்ள நுழையிற மாதிரி அப்படியே உள்ள கைத்த போட்டு நுழைஞ்சு வா உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி தரன்னு மேலே எடுத்துட்டு போறாங்க. மொத்தமா பார்த்தா அது கேட் இல்ல, ஒரு வாய். அந்த வாய்க்குள்ள இவ்வளவு நேரம் அவங்க பயணிச்சிருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. சந்திப்போம். டாடா பை.